206, 207, 208, 209, 210, 211, 212. பொன்னுசாமி, பொன்னுசாமி. சின்ன ஜமீன்தார், வாங்க வாங்க வாங்க. உட்காரு 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 உட்காரு. யார பார்த்தேன்? பொன்னுசாமி இங்க இதை கூப்பிடுற மாமா. ஏண்டா கூப்பிடுற? சின்ன ஜமீன்தார் வந்திருக்காரு. பொன்னுசாமி, தைரியமா வாயா, வாயா. உட்காரு. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. சும்மா உட்காரையா, உட்காரு. நான் ஒன்னும் பணம் கேட்கறதுக்கா வரல, பணத்தை கொடுத்துட்டு போறதுதான் வந்திருக்கேன். அப்படிங்களா? சிவகாமி, ஒரு டம்ளர் காப்பி கொண்டு வா. பரவாயில்ல பரவாயில்ல, இந்தாங்க பணம். சீக்கிரம் அண்ணா சொன்னதை செஞ்சு முடிச்சிருங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் மங்களகரமா நடத்துறேன். மாமா, இதையும் அத்தை கண்ணுல காமிச்சு தொலைக்காத. காட்டு வேணா, இன்னும் நான் காட்ட மாட்டேன். ஏமா பயப்படுற? நம்ம சின்ன ஜமீன்தாரு. ஜமீன்தாரா இருந்தாலும் ரொம்ப தங்கமான தம்பி. காப்பி எடுத்து குடும்பா. பயப்படாதம்மா, குடும்பம். 7 விட்டு காப்பி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு டீல போட்டது உடம்புக்கு நல்லது. மடக்கு மடக்குன்னு பிடிங்க. பிடி. சிவகாமி, இங்கதான் இருக்கியா? சட்டையோட வெளியே போயிட்டு வரோம். என்ன இது? ஏது இந்த நகையெல்லாம்? அத்தியா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். செட்டியாரிட்ட நகையை வாங்கி வீட்டுல கொடுக்காம வந்துட்டேன். கொண்டா குடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணன் அண்ணியும் பார்க்கணும்னு சொல்ல, அவங்கள பார்க்காம தான் உன்னால இருக்க முடியாது. ஆமா, இங்க ஆசை கிடந்து துடிக்குது அண்ணன் அண்ணின்னு. நாம தான் அண்ணன் அண்ணின்னு அடிச்சுக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம மேல கொஞ்சமாவது பிரியம் இருந்தா நாம என்ன எங்க போனோம் என்ன ஆனா பழச்சமா சத்தமா பாத்துக்க வேண்டாம். எல்லாம் வேஷம். இது இந்த பருவத்தை விட்டு நகை. இதை கொடுக்காம இருந்தோம்னா வீட்டை விட்டு போகும்போது இதையும் திருடிட்டு போயிட்டோம்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு சீக்கிரமா வந்துரு. அங்கேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட போறேன் பாரு. போயிட்டு திருப்பி வந்துடுறேன். அண்ணே அண்ணே வந்துட்டியடா. வாடா வாடா மீனாட்சி. இத பாரு குழந்தை வந்துட்டான். என்னங்க தம்பி எப்படியும் திருப்பி வந்துடுவான்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏண்டா, உங்க அண்ணி ஏதோ கோபத்துல 2 வார்த்தை சொன்னா நீ வீட்டை விட்டே வெளியே போறதா? உனக்கு ஏதாவது மூளை இருக்குல்லடா? அவனாவது ஆம்பளை. ஒரு வயசு வந்த பொண்ணு முன்பின் யோசிக்காம வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டானே. நாம என்ன இந்த ஊர்ல மானத்தோட வாழறதா இல்ல குளம் கொட்டியில விழுந்து சாவறதான்னு கேளுங்க. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ போய் சாப்பாடு எடுத்து வை போ. உங்க அண்ணி சொல்றது சரியாதானடா இருக்குது. ஒரு வயசு வந்த பெண்ணை வீட்டை விட்டு எப்படா கொண்டு போலாம்? அவளை காப்பாத்தி நல்ல இடத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க உனக்கு என்னடா யோகிதா இருக்குது? சரி சரி, சிவகாமி எங்க? எல்லாம் வயசு வந்த பொண்ணு எப்படி நல்ல இடத்துல நல்லா இருக்கணுமோ எல்லாம் அப்படித்தான் இருக்கலாம். அப்படின்னா அப்படித்தான். இப்பதான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு முகூர்த்த நிச்சயம் பண்ணோட கல்யாண பத்திரிகை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன். நீங்க அண்ணியும் கொஞ்சம் தயவு செஞ்சு சிரமத்தை பார்க்காம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க. ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? சரி சரி, வா சாப்பிடலாம். நான் ஒன்றும் சாப்பாட்டுக்கு இல்லாம இங்க வரல. நகையை மறந்து எடுத்துட்டு போயிட்டேன். திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன். என்னது, நகையை திருப்பி கொடுக்க வந்தியா? பின்ன என்ன, உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு நான் என்ன உங்க சொந்தமா? உங்க சொந்தமான்னு கேட்கிறேன். முகத்தை பார்க்க வெறுப்பா இருக்குச்சின்னு சொல்லி உள்ளர்த்த வச்சு பேசுவேன். என்ன அர்த்தம்? நான் என்ன மழை நான் முன்ன மாதிரி என்ன ஒண்ணு இப்ப ஏமாத்த முடியாது. நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டை விட்டு போக சொன்னீங்க, போயாச்சு. நிம்மதியா இருக்கீங்க, இருங்க. நமக்குள்ள என்ன உறவு இருக்கு சாப்பிடறதுக்கு? என்ன உறவு இல்லையா? அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் உறவு இல்லையாடா? அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் இருந்தா ஏன் இப்படி நடக்குது? அண்ணன் தம்பி உறவெல்லாம் என்னுடைய குருநாதன் ராமியான காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த யுகமே மகாபாரதமா மாறி போச்சு. அண்ணன் தம்பி உறவெல்லாம் இப்ப சினிமாவில தான். என்ன சொல்ல?
என்னென்ன பேசுறான் மீனாட்சி, என்னென்ன பேசுறான். பேசிட்டு விடுங்க, எல்லாம் நம்ம தலைவிதி. அடிச்சு பட்டை கிளப்பிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து விளக்குற மாதிரி ஆக்ட் பண்றீங்க. நீ அடிக்கிற, நீ அடி அடி. அடிச்சு கொள்றதுக்காக தானே சோத்த போட்டு என்ன எருமை மாதிரி வளர்த்து வச்சிருக்க. நீ என்ன பண்ணுவ? நீ உங்க ஆயுதம் தான் பூசணிக்கா. உன்னை கெடுத்தானே வெளியே வாடி, உன்னை கோவலை எடுத்தவன் ஈரகொலை கடிச்செடுத்து போற. யாரும் மாமியாருக்கு நீ அடிச்சு வாசுக்கு வரட்டும். வெற்ற ஒரு காளி, இவ்வளவு குரோதமா பேச நீ எப்படா கத்துக்கிட்ட? பேச கத்து கொடுக்குறீங்களா எல்லாரும்? நீங்க சும்மா இருங்க. அந்த அதிக பிரசங்க பேசிட்டு என்ன பேச்சு அவங்கிட்ட சொல்லு. மரியாதையா என் தங்கச்சியை கொண்டு வந்து என் முன்னால நிறுத்தல, நான் சும்மா விட மாட்டேன். நிறுத்துறேன். எப்படி நிறுத்துவேன் தெரியுமா? ஒரு நல்ல இடமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு மாப்பிள்ளை கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். ஓஹோ, அவ்வளவு பொறுப்பு வந்துருச்சா? நீ செய்துடுவியடா? சவால் விட்டுக்கோமா? சவால். நான் நினைச்ச காரியத்தை முடிக்காம இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியே செய்வோம். செய்யறதா இல்லையா? காளி, இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க உன்னால எப்படிடா முடியும்? உன் முரட்டுத்தனமும் முன்கோபமும் உன்னை பழக்க விடாதேடா. அண்ணி, உன் மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் முரட்டுத்தனத்தை விட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் யாரு மேலையும் கை வைக்கிறது இல்லை. வரேன். இல்லை. அண்ணி, வெந்நீர் வச்சு அண்ணன் கைக்கு ஒத்தரம் கொடுவா. ஏன் சும்மா அழுகுறீங்க? என்னமோ தலையும் தொலைஞ்சதுன்னு எண்ணெய் தேய்ச்சி தலையை மொழிகிட்டு வடவாசோட சாப்பிடுவீங்களா? இதுக்கு போய் என்ன சொல்ல? நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு பொம்பளையான்னு கேட்கிறேன். ராட்சசி, என்னைக்கு நீ இந்த வீட்டுல கால எடுத்து வச்சியோ அன்னைக்கே கலகம் ஆரம்பாயிடுச்சு. உன்னாலதானே உன் உயிருக்கு உயிரான தம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. போ வெளியே. இந்த அம்மா தோற பருவத்தை பார்த்தா இந்த வார்த்தை சொல்லு. மரியாதையா போறியா இல்லையா? என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன செய்வேன்? விடுங்க. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. போ. அடியே மீனாட்சி, உன் புருஷனை அதிகமா சத்தம் போட வேண்டாம் சொல்லி வை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.